தமிழ்நாடு தற்போது நாடு முழுவதும் அதிக கடனில் உள்ள மாநிலமாக மாறிவிட்டது என்றார். மேலும் மாநிலத்தின் கடன் சுமை, வருவாய், வளர்ச்சி விகிதம் ஆகியவற்றை ஒப்பிட்டு விமர்சித்தது திமுகவுக்கு எதிரான மறைமுக தாக்குதல் என கருதப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் அவரது விஜயுடன் நடந்த சந்திப்பும் வெளிச்சத்திற்கு வந்ததால் கூட்டணிக்குள் குழப்பம் மேலும் அதிகரித்துள்ளது. குறிப்பாக திமுக தலைமை இந்த சம்பவத்தால் அதிருப்தி அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. கூட்டணியை பாதிக்கும் எந்த செயலையும் ஏற்க முடியாது என்று திமுக நேரடியாக காங்கிரஸ் தலைமையிடம் தெரிவித்துள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் இந்த சர்ச்சைக்கு பதிலளித்த தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வபெருந்தகை, பிரவீன் சக்கரவர்த்தி தனிப்பட்ட முறையில் என்ன பேசுகிறார் என்பது காங்கிரசின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு அல்ல. விஜயுடன் நடந்த சந்திப்புக்கும் காங்கிரசுக்கும் சம்பந்தமே இல்லை. திமுக காங்கிரஸ் கூட்டணி 2026 தேர்தல் வரை தொடரும் என்று விளக்கம் அளித்துள்ளார். இந்த நிலையில் பிரவீன் சக்கரவர்த்தியின் கருத்துகள் குறித்து திமுகவின் உயர்மட்ட தலைவர்கள் இதுவரை எந்த ஒரு திறந்த விமர்சனமும் செய்யாததையும் கவனிக்க வேண்டும். ஆனால் அவரின் இந்த நடவடிக்கைகள் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் சில அதிர்வுகளை உருவாக்கி இருப்பது உண்மைதான் என காங்கிரஸ் வட்டாரங்கள் கூறுகின்றன.